ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. ரவீந்திரன் துரைசாமி இதுல தெளிவாக இருக்கிறாங்க. பாஜக என்ன தெளிவு அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துடக்கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்களா? அதுல ரெண்டு விஷயம் கார்த்திகேயன் சொல்றது, அது வாக்கு வங்கி அரசியல்லையும் சேதாரத்தை ஏற்படுத்தும், அவங்க நம்புகிற கொள்கையிலும் சேதாரத்தை ஏற்படுத்தும், அதனால அமைதியா இருக்கிறாங்கன்னா அந்த இடத்தையே விடாம ராகுல் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காரா? மோடி பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகும்போது, அவர் வாரணாசியில் நிற்கும்போது காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரியங்கா காந்தி அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, நீச் பொலிட்டிக்ஸ்னாங்க, மணிசங்கர் நீச் ஆத்மின்னாங்க, நீச் ப்ரொஃபஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு இழிவான தொழில் செய்தவர், இழிவான ஜாதியை சேர்ந்தவர், இழிவான எண்ணம் கொண்டவர்னு பாஜகவோட பொலிட்டிக்ஸை அவங்க விமர்சனம் பண்ணாங்க. இதே விமர்சனத்தை அவங்க அத்வானி மேலேயோ வாஜ்பாய் மேலேயோ வைக்கல. அத்வானியோ வாஜ்பாய் மேலேயோ வைக்காத ஒரு விமர்சனத்தை அதே ஐடியாலஜியை சொல்லக்கூடிய மோடி மேலே அவர் பிரைம் மினிஸ்டராக வந்துடுவாரோ, இந்த இடத்துக்கு நீச்செல்லாம் இருக்கக்கூடிய இடம் இல்லை, இது எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்பர் காஸ்ட் பீப்புளெலாம் அவங்களுக்கு ரிசர்வ்டு சீட்டு, இந்த சீட்டுக்கு ஒரு நீச்சு இழிவானவர் வரக்கூடாதுங்கிறது தான் பிரியங்கா காந்தி தெளிவாக விமர்சனம் வச்சாங்க. மோடி பிரியங்கா காந்தியை பொருட்டாக நினைக்கல. ஒரு தாய்க்கு மகள் பண்ணுறது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மகளோட கடமை, அவங்க செய்கிறாங்கன்னு அதை தவிர்த்துட்டு போனார். ஆனால் அப்பர் காஸ்ட் ப்ளஸ் ஓபிசி சப்போர்ட்டில் மெயினாக எல்லாரும் போட்டாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு அத்வானி வாஜ்பாய் தோத்த இடத்துல அப்பர் காஸ்ட் பீப்புள் மூன்றாவது முறை சோனியா வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுல தெளிவாக மோடி பின்னாடி தான் நின்னாங்க. அந்த நீச் விமர்சனத்தை அப்பர் காஸ்ட் பீப்புள் புறந்தள்ளிட்டாங்க. மோடி வரணுங்கிறதுல ஹெவியாக ஓட்டு போட்டவங்க அப்பர் காஸ்ட் பீப்புள். அடுத்து ஓபிசியும் சப்ஸ்டான்ஷியலாக ஓட்டு போட்டாங்க. அப்பர் காஸ்ட் பீப்புள் ஆதரிக்கிறாங்கன்றதுக்காக நம்ம எடுத்துட வேண்டாம் சாதிவாரி கணக்கெடுப்பா, அதனால அதிக சேதாரம் அவங்களுக்குன்னு நினைக்கிறாரா பிரதமர்? அது மோடி என்ன செய்கிறாருங்கிறத நான் அடுத்த கட்டமாக சொல்கிறேன். அடுத்து அவர் ஆட்சிக்கு வந்ததும் அவர் தனி மெஜாரிட்டி அவருக்கு வரும்னு எதிர்பார்க்கல. வந்தது என்ன சொன்னாங்க? ஜனுதாரி இந்து, பூநூல் அணிந்த உயர்ந்த இந்து. சுர்ஜிவாலாங்கிற காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மோடி ராகுலை குளோரிஃபை பண்ணி பேசுகிறாரு. அப்போ பெரியாருங்க இருந்தால் என்ன கேட்டிருப்பாரு? இந்த வீடுனா மற்ற வீடெல்லாம் என்னன்னு கேட்குற மாதிரி பெரியார் அப்போ மற்றவங்கெல்லாம் இழிவான இந்து, மோடி இழிவான இந்துங்கிறத தான் இவர் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பேசுறாரு. இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா திரு ரவீந்திரன் துரைசாமி, நீங்க தனி மனிதரா சுருக்காம இந்த பிரச்சனையை விரித்து பாருங்க. ஏன் காங்கிரஸ் தனி மனிதரா சுருக்கணும்? இல்ல, நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி என்றால் காங்கிரஸ் இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு கேக்குது அப்படின்னா, அந்த இழிவானவர்கள் அப்படின்ற சிந்தனை ராகுலுக்கோ பிரியங்காவுக்கோ இருந்தா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம இதை பாதுகாக்க தானே முயற்சிப்பாங்க. அவங்க பொலிட்டிக்ஸுக்கு ஒவ்வொரு ஆயுதமா எடுக்கிறாங்க. முதல்ல ஒரு ஓபிசி நீச்சு வந்துடக்கூடாது, இழிவான தொழில் செய்யக்கூடியவர் வந்துடக்கூடாதுன்னு முதல்ல அடிக்கிறாங்க. ரெண்டாவது, எங்களுக்கு தான் ரிசர்வேஷன் ஆனது, நாங்க பூணூல் அணிந்த உயர்ந்த இந்துக்கள், மோடி இழிவான இந்துக்கள்னு ரெண்டாவது சொல்றாங்க. இந்த ரெண்டு பேட்டில் பீல்ட்லயும் அவங்க தோத்துட்டாங்க. தோத்த பிறகு அவங்க மூணாவது எடுக்கக்கூடிய தோத்ததுனால அந்த ரெண்டு இதுலையும் மோடி நீச்சுன்னு சொல்லியும் தாங்கள் பூநூல் அணிந்த உயர்ந்த இந்துக்கள்னு பேசியும் தோல்வி அடைஞ்ச பிறகு மூன்றாவது இதை எடுத்திருக்காங்க. டு பி ஃப்ராங்க், இது அவங்களுக்கு ஓரளவு கை கொடுத்துருக்கு. இல்லை, இப்போ நான் இப்படி ரிவர்ஸில் கேட்கலாமே. ஒரு ஓபிசியாக தன்னை முன்னிறுத்தி கொண்டவர் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி ஓபிசி மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவமும் இல்லை, குரல் எழுப்புவதற்கான வாய்ப்பும் இல்லைன்னா அதை பிரதமர் தொட்டார்னா பெரிய வரவேற்பு கிடைக்குமே. முதல்ல நீச்சுன்னு சொல்லப்பட்டவர் 2 முறை தனி மெஜாரிட்டி பெற்றது. ஓபிசிக்கு ஒரு பெரிய சோஷியல் எலிவேஷன் இந்தியாவில். இவங்க தான் இருக்க முடியும், அப்பர் காஸ்ட் தான் இருக்க முடியுங்கிற இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒண்ணு இல்ல, தனி மனிதரா சுருக்குறீங்க, நான் சொல்றது சமூகமா மேல இருந்திருக்கா? தனி மனிதரா நான் சுருக்கிறேன்னு சொன்னா உங்களோட அந்த இதை நான் உள்வாங்கிக்கிறேன். ஆனா அந்த தனி மனிதர் தான் வாஜ்பாயும் அத்வானியும் சோனியா அம்மையாற்ற தோத்த பிறகு ஆர்எஸ்எஸ்க்கு மானத்தை, பிஜேபி மானத்தை, அந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றவர்னு ஒட்டுமொத்த மக்களே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தனி மனிதரா இருக்காரு. இல்ல, நீங்க சொல்வது வாங்குறேன். அந்த இடத்தில் மோடி அவர்கள் அமர்ந்துட்டார். ஆனா ராகுல் காந்தி எழுப்புவது 100 பேர்ல 97 பேர் யாரா இருக்கிறாங்க, 3 பேருக்கு தான் வாய்ப்புன்ற இடம் இருக்குல்ல. இதை 97 மாற்ற வேண்டிய கடமை தானே பிரதமருக்கு இருக்கு. ஏன் அதை செய்ய மாட்டாரு? தந்தை பெரியார் ஒரு சோசியல் ஆர்கனைசேஷன் வச்சு செய்ததை அப்படியே அடாப்ட் பண்ணி பண்றாரு ராகுல் காந்தி. இதெல்லாம் தோத்துட்டு தான் இங்க வராரு. ஜாதி இல்ல மெரிட்னு சொன்னவர் தான். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு கான்சென்சஸா பிஜேபியும் லெட்டர் கொடுத்தாங்க. எல்லாரும் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் தான் வெளியிடல. பாஜக என்ன யோசிக்கும் திரு ரவீந்திரன்? என்ன கணக்கு? பாஜகவும் இவருக்கு பொலிட்டிக்ஸுக்கு எதிர் அரசியல் தான் பண்ணுவாங்க. எடுக்க மாட்டாங்கன்னு இல்ல, எடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும்போது எடுப்பாங்க. இப்ப ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா, இப்ப கர்நாடகா எடுத்துடுங்க.
எடுத்ததை சித்தாராமையா எடுத்தாரு, அவர் அசெட் பண்றதுக்கு அவர் எடுத்தாரு. ஓ லிங்காயட்ஸும் ஒக்காலிகாவும் அதை விரும்பல, லீக் தான் பண்ண முடியுமே தவிர அதை ரிலீஸ் பண்ண முடியல. இன்னும் அந்த ரிட்டையர்டுக்கு முன்னாடி அந்த ஹெக்டேங்கிற கமிஷனர் கொடுத்ததை எடுத்தாலும் பாஜகவுக்கு பலன் இல்லைன்னு நினைக்கிறாங்களா இல்ல தனக்கு நெருக்கடியா வந்துரும் நினைக்கிறாங்களா? காங்கிரஸ் இதுல ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ்காரங்க இல்ல. ரேவந்த் ரெட்டி இதை பற்றி கவலைப்படல. இமாச்சல் அப்பர் காஸ்ட் பாப்புலேஷன் ஜாஸ்தி உள்ள ஒரு ஸ்டேட், அங்க இதை பற்றி பேச்சே இல்ல. அப்போ இப்போ ராகுல் காந்தி இதை பிரஷர் கொடுக்கிறாரு. இதுல இந்த பிரஷர் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்னு வரும்போது மோடி எடுப்பார். உத்தரப்பிரதேசல லைட்டா பாதிச்சு, அது தேர்தல் பாதிப்பா வரப்ப எடுப்பார். இப்ப எம்ஜிஆர் எடுத்துக்கிடுங்களா, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்னு சொன்னாரு. அப்போ கோயில்பட்டில் பேசக்கூடிய ஒரு கூட்டத்திலே கலைஞர் சொன்னாரு, ஒரு நாடார் இன்ஜினியர் ஆனா அவருக்கு மகன் இன்ஜினியர் ஆகக்கூடாதுன்னு எம்ஜிஆர் சொல்றான்னு பச்சையா அதை அடிச்சாரு. அது தோல்வி அடைஞ்ச பிறகு 31% இடஒதுக்கீடு 50% ஆக்குனாரு. இதே தான் SC/ST கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மோடி பண்ணி கொடுத்ததும் 3 ஸ்டேட்டும் தோத்து எங்க ஓட்டை வாங்கி எங்களுக்கு எதிராக PCR கேஸ் போடுறதுக்கு அலோவ் பண்றாங்கன்னு சொல்லும்போது 10% பாஜகவுக்கு பெரிய பலன் தராதுன்ற ஒரு கணக்கும் இருக்கு. இது எப்படி வருது, அதை எப்படி பண்ணலாம்னு பாக்குறாரு. இப்போ அதுல உள்ள லூசர்ஸை கன்சாலிடேட் பண்ணிக்கிறாரு, கெய்னர்ஸை எப்போ டிவைட் பண்ணுமோ அப்போ டிவைட் பண்ணிக்குவார். சுருக்கமா சொல்லிருக்கேன், சுருக்கமா மிகச் அது உயர் வகுப்பினர் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க நீட்சி இடம் இல்லைன்னு சொன்னா அப்போ சோனியா காந்தி எதற்காக மன்மோகன் சிங்கை தேர்வு பண்ணணும், 2 முறை பிரதமராக்கணும்? அங்க ஒரு முகர்ஜி பிரணாப்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை பிரதமராக்கிட்டு போயிருக்கலாம். ரொம்ப விரும்பினாரு, ஆசைவும் பட்டாரு, அந்த வருத்தத்தை கூட பதிவு பண்ணாரு மறைமுகமாலாம். அப்ப அவர் ஆக்கிட்டு போயிருக்கலாம். எதற்காக ஒரு மன்மோகன் சிங் அங்க பிரதமராக்கணும்ன்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அப்ப அங்க ஜாதி தீர்மானிக்கலன்றது அந்த ஒரு விஷயம். நீங்க கடைசி வரைக்கும் கேட்ட வரைக்கும் கேள்வி பாஜக அதுல என்ன பண்ணுதா இல்லையான்றதுக்கு மட்டும் அவர் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. காங்கிரஸில் கருத்து வேறுபாடு இருக்கிறதுன்றத சொல்றாரு. பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன இதுல? சரி, நம்ம பேசலாம். சோனியா காந்தியும் பிரணாப் முகர்ஜியை தேர்ந்தெடுத்து அவர் லீடர் ஆவார். இங்க உள்ள ஒரு பெரும்பான்மை இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர். மன்மோகன் சிங் அப்பர் காஸ்ட் சத்ரி சிக்கு அவர் லீடர் ஆக முடியாது. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.